ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூக்கல்ல அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முளை கட்டின மூக்கல்ல தென் கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வந்து வைக்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது என்னோடய ஸ்டைலில் வந்து நான் செய்ய போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ராகி மாவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் போட்டிருக்கோம். ஆயில் வந்து நல்லா காயிட்டோம். நல்லா காஞ்சி பிறகு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடுகு அந்த சீரகம் வந்து போடலாம். நல்லா வந்து பொரிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆனியன் வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ ஒரு கெட்டியான கிரேவி மாதிரி வரும், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து அரைச்சிட்டேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிட்டோம். நல்லா வதங்கிட்டோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம், பத்தலைன்னா லாஸ்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா வதங்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி தனியாக பொடி எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலக்கி நல்லா வதங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மூக்கல்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும், நல்லாயிருக்கும் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ நல்லா வந்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வதக்கிட்டுக்கோங்க. நல்லா வந்து வதக்கிட்டு நல்லா வந்து இப்படி வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தேவையான அளவுக்கு விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம லாஸ்ட்டில் வந்து புளி தண்ணி வரும், கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கட்டும். இது வந்து நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கணும். வெந்த பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெந்த பிறகு நம்ம வந்து விசில் ஆஃப் பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து க்ளோஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசிலெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசிலெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து இந்த மாதிரி வந்து ரெடி ஆகிக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புளி கரைச்சி வந்து ஊற்ற போகிறேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். திரும்பி வந்து கொதிக்க வைக்கணும். ஸோ புளி தண்ணி வந்து தாராளமாக வந்து ஊற்றிக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கலக்கி விட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் கொச்சிச்சேன்னா நம்மளுக்கு வந்து நல்லா வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா உப்பு வந்து போட்டுக்கோங்க. சூப்பராக வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் யூஸ்வலி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 நாளைக்கு கூட வச்சுன்னு சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். புளி ஊற்றின வாசி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து கெடாது. ஸோ எங்கள் ஆயெல்லாம் இப்போது எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மிங்ன்றதுனால எங்கள் ஆயா வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து காய்ச்சிடுவாங்க. வந்து கூலியாலெல்லாம் வருவாங்க. கூலியால் மீன்ஸ் லைக் ஃபார்முக்கு வந்து வேலைக்கு வருவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து குழம்பு செய்வாங்க. அந்த குழம்பு வந்து சில டைமில் வந்து குழம்பு வந்து நிறைய மீந்துடும். அந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஸோ சுண்டை குழம்பு மாதிரி செய்வாங்க. சூப்பராக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அப்போல்லாம் அந்த உருண்டை ஊற்றி கொடுப்பாங்க. ஸோ மிஸ்ஸிங் மை பாட்டி ஸோ மச். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அப்புறமா நான் வந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் ஆயா கிட்ட கற்றுக்கினாங்க. எங்கள் அப்பாவை பெற்ற ஆயா மீன்ஸ் அம்மா. ஸோ எங்கள் அம்மா வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே பிடிக்கும். இது என் ஹஸ்பண்டோட ஃபேவரேட் ஒன்று. ஸோ எங்கள் வீட்டுக்கார் வந்து அடிக்கடிங்க கேட்பாங்க. ஸோ நான் வந்து செஞ்சு கொடுப்பேன். ஸோ வீட்டில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் ஐஸ்வரி.